வணக்கம். இது எல்லாமே மஞ்சள் செடி. கொஞ்சம் கொஞ்சம் களை எடுக்கணும், பார்த்து எடுத்துருவோம். ஆக்சுவலி இது நம்ம ஃபார்ம் இல்லை, ஃப்ரெண்டுடைய ஃபார்மு. பக்கத்து வீட்டு அண்ணந்து ஒரு எம்டி ஸ்பேஸ் இருந்ததுனால அதை கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம். வேறு எதுவும் கிடையாது. கொஞ்சம் களை எடுக்கிற வேலை தான், முடிஞ்சதுன்னா பரவாயில்ல. அது ஒரு மழைக்காக நட்டது. இது எல்லாமே இங்கே இருக்கிற பிளான்ஸ் எல்லாமே என் வீட்டில் இருந்தது. ஒரு 4 செடியில் இருந்த வேர்லேருந்து அதை அப்படியே விதைக்கரணையாக எடுத்தது. அது எல்லாமே ஃபுல்லாக இதில் இன்றைக்கி கல்ச்சர் போட்டிருக்கோம். சும்மா இதுக்கு ஹார்வெஸ்ட் பண்ணுறது. இது அரௌண்ட் 8 monthsன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ நாளுங்கிறது எனக்கு ப்ராக்டிக்கலாக நான் ஒன்றும் பார்க்கல. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்மிங்காக ரெண்டு ஒரு ட்ரையல் அண்ட் எரர் பேஸிஸில் தான் போட்டது. இந்த மண்ணுக்கு வருமா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தான். பட் நல்லா தான் க்ரோத் வந்திருக்குது. ஸோ ஒன்றும் இது பரவாயில்ல. ஆனால் இது செடிக்கு கேப் இருக்குது. அதை என்ன பண்ணலான்னு யோசித்தேன். நம்மக்கிட்ட கொஞ்சம் முள்ளங்கி விதைகள் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ எனக்கு இந்த ஒரு வெயில் அதிகமாக இருக்கிறதுனால சரியாக கிளார் அடிக்குது. முள்ளங்கி விதை இது ஒரு 35 40 நாளில் ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த கேப் ஃபில்லிங்காக இந்த செடிக்கும் கேப்பில் இருக்கிற இடத்துல இதை ஃபில் பண்ணிட்டோம்னாக்கா அது ஒரு ஈல்டு வந்துடும் அதுக்குள்ளார. ஸோ இன்டர் கிராப்பிங் மெத்தடில் ட்ரை பண்ணலான்னு பார்ப்போம். முள்ளங்கி அப்படியே களை ஒவ்வொரு நாளைக்கும் களை எடுத்துகிட்டு அப்படியே விதை ஊனலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஆண்டவன் பால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதோ ஒர்க் அவுட் ஆகட்டும்னு போக வேண்டியதுதான். மீண்டும் சந்திப்போம் மற்றொரு காணொளி.